ஷீலு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஹி இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஆன்லைன் சர்விசஸ் இன் மைக்ரோசாஃப்ட். ஷீலு வாஸ் பார்ன் இன் அ வில்லேஜ் இன் சைனா. அவரோட வில்லேஜ்ல ரன்னிங் வாட்டர் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு. அவரோட ஸ்டோரி வந்து செம்ம இன்ஸ்பிரேஷனல். ஆஃப் லைட் நான் படிச்ச ஸ்டோரிஸ்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ். அவருக்கு 27 வயசு இருக்கிறப்போ அவரோட மாச வருமானம் ₹600க்கும் கீழ. இன்னைக்கு இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஆன்லைன் சர்விசஸ் இன் மைக்ரோசாஃப்ட். பட் இதுக்கு நடுவுல என்ன நடந்ததுன்னு அவர்கிட்ட பேசுறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, யூ கேன் என்ஜினியர் லக் அப்படின்னு சொல்றாரு. பஸ் ஸ்டாண்ட்ல லாங் இனஃப் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இவென்ச்சுவலா ஒரு பஸ் வந்தே ஆகணும், அந்த பஸ்ல நீங்க ஏறியே ஆகணும் அப்படின்றாரு. ப்ரிப்பரேஷன் when it meets opportunity you will naturally grow. நம்ம ப்ரிப்பேர் பண்ணாம ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணவும் முடியாது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க வருமோ அங்க நம்ம இல்லாம இருக்க முடியாது. நம்ம பஸ்ல போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். அவரோட ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னா, யூ கேன் என்ஜினியர் லக் மெனி டைம்ஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லுது. அவர் முதல் தடவை பாவர்ட்டிலேருந்து வெளியே வரதுக்காகவும் எஜுகேஷன் கிடைக்கிறதுக்காகவும் அவர் லக்கை என்ஜினியர் பண்ணியிருக்காரு. சைனால இருந்து யூஎஸ் போறதுக்கு லக்கை என்ஜினியர் பண்ணியிருக்காரு. யாஹூல வேலை பார்க்கறதுக்கு லக்கை என்ஜினியர் பண்ணியிருக்காரு. ஐபிஎம்க்கு போறதுக்கு லக்கை என்ஜினியர் பண்ணியிருக்காரு. ஐபிஎம்ல இருந்து மைக்ரோசாஃப்ட் போறதுக்கும் மைக்ரோசாஃப்ட்ல வளர்றதுக்கும் லக்கை என்ஜினியர் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒருத்தர் லைஃப்ல மல்டிபிள் டைம்ஸ் லக்கை என்ஜினியர் பண்ண முடியும். யூ கேன் பி அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் பர்பஸ்ஃபுல்லி.